கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடினிட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற வேற தேசத்திலே வேற வேற சூழ்நிலையிலே அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் இணைந்திருங்கள். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்கள். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செயலின் பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த 2 வசனத்தையும் மனப்பாடமா படிங்க. ஏன்னா சில குடும்பத்தில் என் வாழ்க்கையில் எனக்கு கடன், புருஷன் பொண்டாட்டிகள் எனக்கு பிரச்சனை, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, என் குடும்பத்தில் என்ன பிரச்சனை, என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, ஏன் எனக்கு குழப்பம், ஏன் எனக்கு பிரச்சனை, ஏன் எனக்கு வேதனை, இப்படி 1000 கேள்வி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் வெளியே தெரியாது. என் வாழ்க்கையில் எனக்கு இருந்துச்சு, அதனால நான் உண்மையாக சொல்கிறேன். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. மகா கேடு என்று எழுதப்பட்டிருக்கு. இருதயத்துக்குள்ளே வேத வசனம் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்கும். வசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருளடைந்து போய் இருக்கும். சில குடும்பத்திலே வேதத்தை கையில் கூட எடுக்க மாட்டாங்க, தியானிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, ஸ்தோத்திரம் செலுத்த மாட்டாங்க, ஆவியானவருக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க, வல்லமையை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க, தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க மாட்டாங்க, சர்ச்சைக்கு போக மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா வேற வேலைக்கு போயிடுவாங்க, தேவனுடைய சமூகத்தில் இருக்க மாட்டாங்க. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. 24 மணி நேர வாழ்க்கையிலே மகா கேடு இருதயத்துக்குள்ளே இருக்கா? அதை நம்ம டெய்லி செக் பண்ணியாச்சு அப்படின்னாலே நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதம் தங்கும். என்னுடைய வாழ்க்கையில் நான் 2016 தான் முழு நேரம் ஊழியத்துக்கு வரேன். அதுக்கு முன்பாக சராசரி ஒரு மனுஷன், எல்லாரை போல உலகத்துக்குள்ள நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன். கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தால் ஒவ்வொரு வசனத்திலையுமே என்னை தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த வசனம் இப்படி போட்டிருக்குப்பா, என் வாழ்க்கையில் இன்னும் எனக்கு பரிசுத்தம் வேணும், என்னை இன்னும் அபிஷேகம் பண்ணுங்க, உங்கள் வல்லமையால் நிரப்புங்க, பரிசுத்தமால் நிரப்புங்க, இந்த வசனத்துக்கு நான் இன்னும் கீழ்ப்படிகிறேன்ப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வசனத்துக்காக வாசிக்கும்போது அந்த வசனத்தில் என் கூட ஆவியான எப்படி பேசுகிறாரோ அதே போல் கீழ்ப்படி ஆரம்பிச்சு. இன்று எத்தனையோ குடும்பத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்காம இஷ்டம் போல வாழ்கிற எத்தனையோ குடும்பம் உண்டு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, எது கரெக்டு எது தப்பு தெரியாது. ஒரு குடும்பத்தில் 53 வயசு அப்படின்னாங்க. வீட்டு முன்னாடி தான் சர்ச்சு, டெய்லி சர்ச்சுக்கு போயிடுவாங்க. ஆனால் ஒரு தடவை கூட முழு பைபிளை வாசித்து முடிக்கல. இல்லை வீட்டில் பையனை பைபிள் காலேஜ் படிக்க வச்சு ஊழியக்காரர்கள் ஆகியாச்சு. ஆனால் பிறந்ததுலேருந்தே சர்ச்சுக்கு போகிற அம்மா தான் ஒரு தடவை கூட வாசித்து முடிக்கல. அம்மா ஏன் வாசிக்கல அப்படின்னு சொல்லி கேட்டேன். சர்ச்சில் கொஸ்டின் கொடுப்பாங்க, உபாவம்னா உபாவம் வாசித்து முடிச்சிருவேன். ஆதியாமத்துலேருந்து நான் வாசிக்க ஆரம்பிப்பேன், அப்படியே வந்துட்டு இருப்பேன். டிசம்பர் முடிஞ்சிடும். உடனே அடுத்த வருஷமா நம்ம ஒரு முடிவு எடுப்பேன், இந்த வருஷம் எப்படியாவது நான் முழு பைபிள் வாசித்து முடிச்சிடணும் அப்படின்னு தீர்மானம் எடுப்பேன். ஆனால் இன்னும் ஒரு தடவை கூட வாசித்து முடிக்கல அப்படின்னாங்க.
பைபிள் அதிகமா வாசிக்கும்போது வசனத்து மூலியமா அவங்க கூட பேசிட்டே இருப்பார். மகா கேடு எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. இருதயத்துக்குள்ளே மகா கேடு இருக்கும்போது அந்த இடத்துல பிசாசு இருப்பான். அந்த இடத்துல இருள் இருக்கும். அந்த இடத்துல தீட்டுப்படுற ஆவி இருக்கும். தீட்டுப்படுத்திட்டு இருக்கும். வாழ்க்கை வெளிச்சமா இருக்காது. குழப்பமா இருக்கும். வேதனையா இருக்கும். எதை பார்த்தாலும் ஒரு கன்ஃபியூஸா இருக்கும். ஒரு நிம்மதி இருக்காது. சமாதானம் இருக்காது. குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் இருக்காது. நான் சொல்றதெல்லாம் நீங்க நிறைய யோசித்து பார்க்கலாம். டக் டக் டக்குன்னு யோசித்து பார்க்கலாம். ஒரு குடும்பத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தேடி தேடி பார்ப்பாங்க. கண்டுபிடிக்க முடியாது. ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. இந்த 2 வசனத்தை வச்சு நீங்க செக் பண்ண அழகா கண்டுபிடிக்கலாம். ஒரு குடும்பத்துல தரித்திரமா இருக்கா, பஞ்சமா இருக்கா, பிரச்சனையா இருக்கா, போராட்டமா இருக்கா, பின்னாடி என்ன இருக்கு? தேவன் நம்ம இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணினார். நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் என்றார். இன்று எத்தனை குடும்பத்துக்குள்ள இருதயத்துக்குள்ள கேடு, மகா கேடு. அந்த மகா கேடு உள்ள வரும்போது ஆபத்து நிறைந்த ஒரு மனுஷனா மாறும்போது எல்லா பிரச்சனையும் தேடி வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களுடைய கையின் கிரியை ஆசீர்வாதமா இருக்காது. அவங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை இருக்கும். வாழ்க்கையில ஒரு போராட்டம் இருக்கும். குடும்பத்துல ஒரு போராட்டம் இருக்கும். என் வாழ்க்கையில நான்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கேன்ப்பா. ஏன்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது இவ்வளவு பிரச்சனை இருக்கா, இவ்வளவு பாடுகள் இருக்கா, இவ்வளவு உபத்திரம் இருக்கா, இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு ஒவ்வொரு வசனமா வாசிக்கும் போது யோசித்து பார்ப்பேன். தேவன் எதிர்பார்க்கிறது பரிசுத்தம். தேவன் எதிர்பார்க்கிறது உண்மை. தேவன் எதிர்பார்க்கிறது நீதியை பின்பற்றணும். நம்ம வாழ்க்கையிலே நீதியை பின்பற்றினால், உண்மையா வாழ்ந்தால், தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நிறைய குடும்பத்துல என்ன யோசிப்பான் அப்படின்னா, ஒரு சின்ன ஜெபம் பண்ணா தேவன் எல்லாம் தந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் மட்டும்தான் பண்ணுவாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. கேட்டா நாங்க சர்ச்சுக்கு போறோம், கோயிலுக்கு போறோம். ஆனா எங்களை சர்ச்சில் யாரும் பைபிள் வாசிக்க சொல்லலையே அப்படிம்பாங்க. இப்படி நான் நிறைய குடும்பத்துல பேசியிருக்கேன். 70 வயசு தாண்டினவங்க ஒரு தடவை கூட பைபிள் வாசித்து முடிக்காம இருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, 70 வருஷ வாழ்க்கையில முழு வேதாந்தத்தை வாசித்து முடிக்காமே கடந்து போயிருக்காங்க. சிலவங்க செத்தே போயிட்டாங்க. பைபிள் வாசிக்காம போயிட்டாங்க. இந்த வருஷத்துல முடிவுல ஒரு தடவையா பைபிள் வாசித்து முடிக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. கையில பைபிள் எடுத்து வாசிங்க. நேரத்தை வேதத்தை தியானிக்கிறதுக்கு செலவிடுங்க. இருதயத்துக்குள்ளே மகா கேடு இருந்துச்சுன்னா ஆசீர்வாத தடை இருக்கும். நம்ம இருதயம் தேவனுக்கு பிரியமானபடி இருந்தால் ஆசீர்வாதம். இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு? என் இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனை காரியம் இருக்கு. அத ஒவ்வொரு குடும்பமும் தனித்தனியா யோசித்து பார்த்தா நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு இன்னைக்கு காலையில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைய என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, அதை நம்ம மறுபடியும் 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 செக் பண்ண கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் ஏதாவது இருக்கா? சில குடும்பத்திலே பொய் பேசியே வாழ்ந்துருவாங்க. ஏன்னா என் வாழ்க்கையில நான் அப்படி வாழ்ந்திருக்கேன். அதனால உண்மையாவே சொல்ல முடியும். என் மனைவிட்ட எல்லா காரியத்திலையும் போய் சொல்லி லாஸ்ட் பல லட்சங்கள் நட்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்தேன். காரணம் என்னன்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரிஞ்சது, என் வாழ்க்கையே உண்மையா இல்லை, நான் ஒரு பொய் பேசியே வாழ்ந்துட்டேன். அதனாலதான் என் வாழ்க்கையில கடன், அதனாலதான் என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை,
அதனால நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி பல காரியங்கள். ஒரு மனுஷன் பொய் சொல்ல ஆரம்பிச்சாச்சுன்னா தான் போதுமே, அடுத்த பாவம் எல்லாமே உள்ள வந்துடும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கணவன் மனைவிகள் என்ன இல்லை, உண்மை இல்லை. மனைவிட்ட பார்த்த உடனே ஒரு பொய் பேசுவாங்க. இதெல்லாம் நிறைய வீட்டுல நடக்கிறது. எல்லாவற்றை பார்க்கிறோம் இருதயமே திருக்குள்ளது. மாத்தி 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 பேசிக்கிட்டே இருப்பாங்க. மகாக்கேடு மகாக்கேடு என்று எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் இருதயத்துல சில குடும்பத்துல இருந்துச்சு அப்படின்னா ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நல்ல கிளியரா நீங்க புரிந்து கொள்ளலாம். பரலோகத்துல தேவன்கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். உள்ள மகா கேடா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆசீர்வாத தடை ஸ்டக் ஆயிரும். அதுக்கப்புறம் இவங்க பல மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, பாஸ்டிங் போட்டுலாம் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆனா தேவன் எதை பார்க்கிறாருன்னா இருதயத்துக்குள்ளே நம்ம என்ன கேடான காரியம் வச்சிருக்கோம், மகா கேடு என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த கேடான காரியம் வெளியில போனா மட்டும்தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். இன்னைக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் சொல்லி நிறைய குடும்பத்துல ஆசைப்படுறாங்க, முயற்சி பண்றாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? நம்ம அப்படி நார்மலா யோசித்து பார்ப்போமே. ஏன்னா சில குடும்பத்துலாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அவங்க எப்ப போனாங்க அவங்களுக்கே தெரியாது. ஆனா கர்த்தரை விட்டு தள்ளி போய் வேற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அந்த வேற வாழ்க்கை என்னதான் சொல்லிட்டு இருக்க, மகா கேடு. ஞாயிற்றுக்கிழமை வழக்கத்தின்படி சர்ச்சுக்கு போயிடுவாங்க, கரெக்டா காணிக்கை போட்டுருவாங்க, ஏன் தசமம் கூட வச்சிருவாங்க, நற்கர்ணை எடுத்துருவாங்க. இதெல்லாம் நிறைய வீட்டுல நார்மலா நடக்கும். ஆனால் இருதயத்துக்குள்ளே மகா கேடு இருக்கா? இந்த மகா கேடு உள்ள வந்துட்டு அப்படின்னா எல்லா பிரச்சனையும் உள்ள வந்துடும். அவங்க சொல்லுவாங்க, நான் பல வருஷமா சர்ச்சுக்கு தான் போயிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையில எனக்கு ஏன் இவ்வளவு போராட்டம், என் வாழ்க்கையில எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை அப்படிம்பாங்க. இருதயத்துக்குள்ளே மகா கேடு அப்படி சொல்லி ஒண்ணு இருக்கா? மார்க்கு 7ஆம் அதிகாரம் 20-23 வரை அழகா எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை யாராவது மகா கேடுனா என்ன அப்படின்னு சொல்லி நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அதையும் நீங்க தியானித்தா அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா சில குடும்பத்துல மகா கேடுனா என்னன்னு தெரியாது. ஏன்னா சில குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்காம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இப்ப தீட்டுப்படுத்துற ஒரு காரியம் எங்க இருக்கு அப்படின்னா இருதயத்துக்குள்ளதான் இருக்கு. எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து பொல்லாத சிந்தனைகளும், பொல்லாத சிந்தனை இருக்கிற வரையும் ஆசீர்வாத தடை காணப்படும். 2வது விபச்சாரம். இதெல்லாம் இருதயத்துக்குள்ள தீட்டுப்பட்டு இருக்கான். ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற ஏவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று, அது தீட்டுப்படுத்திட்டு. அடுத்தால வேசித்தனம், அடுத்தாப்புல கொலை பாதங்கள், களவுகள், பொருளாசைகள். நிறைய குடும்பத்துல பொருளாசைகள் இருப்பாங்க. எதை பார்த்தாலும் ஆசைப்பட்டு 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 போயிட்டே இருப்பாங்க. பொருளாசையில போயிட்டே இருப்பாங்க. துஷ்டதனம், கெட்டதனம், கபடு, கபடுனால போய் தானே, காம விகாரம், வன்கண்ணு, தூசணம், பெருமை, மதிகேடு, மூளை இல்லாத காரியம். கையில பைபிள் எடுத்து வாசித்தா நிறைய காரியம் எழுதப்பட்டிருக்கு. இந்த பொல்லாத காரியம் இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். மனுஷனை தீட்டுப்படுத்துற ஒரு காரியம் உள்ள இருக்கிற வரையும் ஆசீர்வாதத்தோட காணப்படும். இப்ப நிறைய குடும்பத்திலே இப்பதான் நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா சில காரியம் உள்ள கிடக்கும். அது ஒண்ணு பொருளாசையா இருக்கலாம், இல்ல மதிகேடான காரியமா இருக்கலாம், இல்ல கபடா இருக்கலாம், பெருமையா இருக்கலாம். சில குடும்பத்துல பெருமை கொஞ்சம் அதிகமா ஆளுகை செய்யும். அதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, கார் ஆசைப்படுவாங்க, நிறைய கார் வச்சிருப்பாங்க, நிறைய வண்டி வச்சிருப்பாங்க, நிறைய ட்ரெஸ் வச்சிருப்பாங்க, நிறைய வீடு கூட வச்சிருப்பாங்க.
என்கிட்ட இப்படி இருக்கு, என்கிட்ட இப்படி இருக்கு, என்கிட்ட இப்படி சொல்லி அதை பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. தேவன் தான் இது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்தாரு. தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அது தேவனுக்கு நம்ம கனப்படுத்துறோம். ஆனா சில குடும்பத்துல நான் அந்த வேர்டு எல்லாமே உள்ள ரொம்ப பெருமை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிர்த்து நிற்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இதயத்துக்குள்ள சமாதானம் இருக்காது. அப்ப நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, தீட்டுப்படுத்துற காரியங்கள் நம்முடைய இதயத்துக்குள்ள இருக்கும்போது வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. மகா கேடு. மகா கேடு அப்படின்னா ஒரு 13 பாயிண்ட் இந்த வசனத்துல நம்ம புரிந்து கொள்ளலாம். தீட்டுல இருந்து ஆரம்பிக்கு. இதயத்துக்குள்ளே பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், வேசித்தனம், கொலை, பாதங்கள், களவு, பொருளாசை, துஷ்டதனம், கபடு, காமவிகாரம், வன்கண், தூசணம், பெருமை, மதிகேடு, இவைகளெல்லாம் இந்த பொல்லாத காரியமெல்லாம் உள்ளத்திலிருந்து அந்த வேர்டை நீ நல்லா கவனிக்கணும். உள்ளத்திலிருந்து புறப்பட்டு, இப்போ இந்த 13 கேரக்டர் எங்கேருந்து புறப்படுது? உள்ளத்துக்குள்ள இருந்து புறப்படுது. இது ஒரு மனுஷனை புறப்பட்டு தீட்டுப்படுத்துது. இந்த புறப்பட்டு தீட்டுப்படுத்தினா வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 எழுதப்பட்டிருக்கு. தீட்டு உள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாய் ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகவே முடியாது. இந்த பூமியில வாழ்ற காலத்திலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் எல்லாமே தடையா மாறிடுது. என்ன தடை என்ன தடை என்ன தடைன்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா இந்த மகா கேடு, இந்த மகா கேடு உள்ள இருக்கிற வரையும் நிறைய குடும்பத்துல நிம்மதியா இருக்கு. ஏன் நிம்மதி இல்லை, ஏன் நிம்மதி இல்லை, ஏன் நிம்மதின்னு சொல்லி சில ஜெப குறிப்பு ஃபோன் கால் எல்லாம் வரும். சில குடும்பத்துல பேசும்போது அவங்களே சொல்லிடுவாங்க, என் புருஷன் வேற பெண்களோடு தொடர்பு, என் குடும்பத்துல இந்த பிரச்சனை, என் வாழ்க்கையில இந்த பிரச்சனை, எங்க குடும்பத்துல இப்படி இப்படி போயிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. அந்த கேடு உள்ள வரும்போது வீட்டுக்குள்ள சமாதானமா இருக்காது, சந்தோஷம் இருக்காது. இதயத்துக்குள்ள மகா கேடு வந்துட்டுனாலே போதும். சில குடும்பத்துல சொல்லுவாங்க, நான்லாம் பர்ஃபெக்ட் அப்படிம்பாங்க. ஆனா இதயத்துல பார்த்தா யாரையோ நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல அப்படியே நடக்கும். கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போறாங்களோ அங்கெல்லாம் ஆபத்து வந்துடும். இதயத்துக்குள்ள மகா கேடு இருக்கும்போது ஆசீர்வாத தடை உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி பார்ப்பாங்க, பாசிங்ல இருப்பாங்க, பல மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இருதயத்துல பார்த்தா வேற ஏதோ ஒரு சிந்தனை, வேற ஏதோ ஒரு எண்ணம். ஒரு மகள் ஜெபிக்க வந்த வேலை செய்யற இடத்துல எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு அப்படி சொல்லி உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை. ஆனா திருமணத்துக்காக ஜெபிக்கிறான். ஆனா மகளுடைய இதயத்துக்குள்ள வேற ஒரு ஆசை இருக்கு. என் வாழ்க்கையில திருமணத்துக்கு என்ன தடை என்ன தடை என்ன தடை என்ன தடை. ஆனால் இதயத்துக்குள்ள ஒரு ஆசை இருக்கு. ஜெபிக்க வரும்போது கேட்டா திருமணத்திற்காக, ஆனா உள்ளத்துல பார்த்தா வேற ஒரு ஆசை. இதயத்துக்குள்ள ஒரு மகா கேடான சில காரியம் உள்ள இருந்துச்சு அப்படின்னா நிறைய காரியத்துல தடை தடை தடை. தேவன் எனக்கு எதை தந்தாலும் பெஸ்டா இருக்கும். என் இதயத்தை நான் தேவனுக்கு தாரேன். இருதயமாகிய பலிபீடம் செப்பன அழகா தேவனுக்கு பிரியமானபடி இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். இதயத்துக்குள்ளதான் தேவையில்லாத குப்பைகள், தேவையில்லாத அசுத்தங்கள், தேவையில்லாத அருவருப்பான காரியங்கள், இது எல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தி அதுக்கப்புறம் எல்லாமே தடையா மாறிடும். இன்னைக்கு நிறையவருடைய வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை. கர்த்தராகிய நானும் ஒவ்வொருவனுக்கும், அது ஒரு வேர்டு வருது, ஒவ்வொருவனுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப தேவன் ஆசீர்வதிக்கும் போது எல்லாம் செக் பண்ணுவாரு. எல்லாம் செக் பண்ணி தான் ஆசீர்வதிப்பார். நம்ம கடையில போறோம், ஒரு ஜாமான் வாங்குறோம், பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொருளை நம்ம கையில தராங்க. இலவசமாய் நம்ம ரட்சிக்கப்படுறோம், அவரை ஏற்றுக்கொள்றோம், எல்லாம் சரிதான். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையிலே நம்ம எப்படி வாழ்றோம்? ஏன்னா என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்ததுனாலே ஒரு வசனம் வாசிக்கும் போது நான் யோசித்து பார்ப்பேன், ஐயோ என் மனைவி தெரியாம இத்தனை காரியம் இருக்கு, இஷ்டம் போல நான் ஒரு வியாபாரத்துல இருக்கும்போது நான் வாழ்ந்துட்டேனே அப்படி சொல்லி யோசித்து பார்ப்பேன். ஆனா சர்ச்சில் போய் தான் கல்யாணம் முடிச்சேன். ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே
எது பிரச்சனை எது பிரச்சனை எது பிரச்சனை பார்க்கும்போது அவங்க இருதய சிந்தனையிலே, அவங்க எண்ணங்களிலே ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை, ஒரு காரியம், மறைவான ஒரு பாவம், சிந்தனையிலே, இரு நினைவிலே, இதெல்லாம் தேவன் பார்ப்பார். கர்த்தராகிய நானோ ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செயலின் பலன்களுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும், நம்ம எப்படி வாழ்றோம் வழிகளுக்கும் செயலின் பலன்களுக்கும். அப்ப வழியும் பார்க்கிறாரு, நம்ம என்ன செய்யறோம் அதையும் பார்க்கிறாரு. அவனவன் வழி அவனவன் செய்கை பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிவருமா இருக்கிறேன் என்கிறார். தேவன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்மளே யோசித்து பார்க்கலாம். இருதயத்துக்குள்ள மகா கேடு ஏதாவது கிடக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதை நம்ம தான் பார்த்துக்கணும். இரண்டாவது வழி, மூணாவது செய்கை. அப்போ ஒரு குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஒரு 3 காரியம் நம்ம ஷார்ட்டா யோசிக்கலாம். மகா கேடு, அந்த மகா கேடுல தான் ஒரு 13 பாயிண்ட். மார்க் 7:20-23 நம்ம வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு மதிகேடான காரியம், தீட்டுப்படுத்துகிற காரியம், அருவருப்பான காரியம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி முதல்ல செக் பண்ணலாம். ரெண்டாவது வழி, 24 மணி நேரம் நம்ம எப்படி எந்த வழியில போயிட்டு இருக்கிறோம் அதை நம்மளே செக் பண்ணலாம். மூணாவது, நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன் அளிப்பார். பலன்களுக்கும் தக்கதாய் கொடுக்கும்படிக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. கொடுக்கும் அப்படின்னா ஆசீர்வாதம். அப்ப நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம் அது நம்மளே யோசித்து பார்க்கலாம். இருதயத்தை ஆராய்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்க்கிறாரு, எப்படி வாழ்ந்துட்டு இருக்கான், இருதயத்துல என்ன கேடு இருக்கு, மகா கேடு இருக்கா, இருதயம் தேவனுக்கு பிரியமானபடி இருக்கா, கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி தேவன் பார்க்கிறார். வழி, அதுக்கப்புறம் செய்கை, இதெல்லாம் பார்த்துதான் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். அதனால அதிகாலையில் இணைந்திருக்கிறீங்க. தேவனுக்கு முன்பாக நம்ம இருதயத்தை அர்ப்பணிப்போம். அவர் பார்ப்பாரு, நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு. என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்ததுனால ஒவ்வொரு வசனம் வாசிக்கும் போது நான் அர்ப்பணிப்பேன். அப்பா, இந்த வசனத்துக்கு நான் இன்னும் கீழ்ப்படியிலப்பா, என்கிட்ட குறை இருக்கு, என் இருதயம் ஃபுல்லா உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. என் இருதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் வர்றதுக்கு தடையா இருக்கிற எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் எடுத்து போட்டுருங்கப்பா. என் வாழ்க்கையிலே நான் கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போயிட்டனோ எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிப்பேன். அதே போல் நம்ம எல்லாரும் ஜெபிப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தலைமுறை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய வம்சத்தை ஆசீர்வதிப்பார். ஜெபிங்க, தேவன் மாற்றி தருவார். ஏதாவது பாவ காரியம் இருக்குது, சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது, இல்லை என் சிந்தனையில் ஒரு போராட்டம் இருக்குது, என் இதயத்துக்குள்ளே மகா கேடான காரியம் இருக்குது, நான் இஷ்டம் போல் வாழ்ந்துட்டேனே, என் பாவத்தை மன்னிப்பாரா அப்படின்னா மன்னிப்பார். அர்ப்பணித்து ஜெபிப்போம். நம்ம தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். மனம் திரும்பி சிறு பிள்ளை போல மாற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. சிறு பிள்ளை போல மாறுவோம். அர்ப்பணிப்போமா? கண்கள் மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றி எடுத்து துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளை காண கிருபைக்காக நன்றி, உண்மை துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் நேரடியாக சந்திங்க. உங்களுடைய வலதுகரம் அப்போ உங்களுடைய பிள்ளைகளை தொடட்டும்ப்பா. அவங்களுடைய சிரசு மேலே ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்க, உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க, பரிசுத்தத்தால் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. சுட்டரிப்பின் ஆவியானவரே, கர்த்தரை விட்டு தள்ளி போய் என்னென்ன காரியம் இருக்கோ எல்லா கிரியிலும் சுட்டரிக்கப்படட்டும். யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ அப்பா, பூமியின் மேல் அக்னியை போட என்று சொன்னீங்க. அக்னியை போடுங்கப்பா. பட்சிக்கிற அக்னி ஆவியானவரே, இறங்கி வாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாம் சுட்டு எரிக்கப்படட்டும். பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க, கிருபையினால் நிரப்புங்க, வல்லமையினால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகத்தை தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. தாழ்த்துறங்க, அர்ப்பணிக்கிறாங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பமும் கர்த்தர் இயேசு நாமத்தால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எந்தெந்த குடும்பத்தில் தாழ்த்துறாங்களோ அர்ப்பணிக்கிறாங்களோ
எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். எத்தனையோ குடும்பத்தில் போராடி தாழ்த்துறாங்க. அவங்களோட அப்பத்தையும் தண்ணி ஆசிரியங்க. சில குடும்பத்தில் துக்கம், வேதனை, தாங்க முடியாத அளவுக்கு பாரம், எல்லாவற்றையும் மாற்றிருங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணநாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் 1000 தலைமுறைக்கு அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்ப்பா. கற்பதனியாக ஜெபிக்கிறாங்கப்பா. எத்தனையோ நாட்களை ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்க ஆசீர்வதிங்கப்பா. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதித்து கிருபைக்கா நன்றிப்பா, 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 நன்றி நன்றி. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருங்கப்பா. பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுது, கர்த்தர் வாசல் திறந்தாங்க, நல்ல குடும்பமாக தாங்க. திருமணம் முடிந்து பல காரியத்தில் குழப்பம், இந்த நாளிலும் புரிந்து கொண்டாங்க. என் வாழ்க்கையில் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லி புரிந்து கொண்டாங்க. நன்றி. குடும்பம் ரட்சிக்கப்படணும், எழுப்புதல் திட்டத்தில் வரணும். கத்த கிருபை செய்யுங்க. பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் இருக்க குடும்பத்தை கத்து சந்திங்க. கத்தர் மீட்டெடுங்க, பரிபூரணமான சுகம் தாங்க. எல்லா குடும்பத்தையும் கத்து சந்திங்க. நம்முடைய கரத்தில் அர்ப்பணிடும். எல்லா குறைகள் குற்றங்களாற்றையும் மன்னிங்க. பூரண விடுதல் தாங்க, பூரண ஆரோக்கியம் தாங்க. கத்தோட நாம மையப்படட்டும். காலை வெளில வேலைக்கு போடுறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, கம்பெனிக்கு போகிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, விவசாயி ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பம் வாட்ச்மேன், செக்யூரிட்டி எல்லாரும் ஜெபிக்கிறாங்கப்பா. உங்களுடைய கரம் உங்கள் பிள்ளைகளை தொடட்டும். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவனர்ல அப்பா பிரேயர் மினிஸ்டர்ல ஆசீர்வதித்தாங்க. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னிங்க. இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க. கடனில் இருக்க குடும்பத்தை மீட்டெடுங்க. எல்லா தேவைகளெல்லாம் சந்திக்கணும். இந்த மாதத்துல எல்லா கமிட்மெண்ட் எல்லாமே பரிபூர்ணமாக ஆசிரியங்க. உங்கள் பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் ஆசிரியங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை எழுப்புங்க. வேதத்தை தியானிக்கணும். கிருபை தாங்க. இந்த நாளிலும் முழு பலத்தோடு முழு சிந்தையோடு எல்லா காரியத்திலும் கர்த்தர் கொடுக்கணும். உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். நன்மை செய்கிற பிள்ளைகளாக, தான தர்மம் செய்கிற பிள்ளைகளாக மாறணும். நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக மாறணும். தேவனுக்கு பிரியமானபடி பரிசுத்தமாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபை தாங்க. தீமையான கருத்து வெறுத்து நன்மை செய்ய கிருபை தாங்க. சந்தோஷமா இருக்கிறத கிருபை தாங்க. ஸ்தோத்திரம் செலுத்த எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செலுத்த கிருபை தாங்க. இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. அந்த கிருபை தாங்க. பரிசுத்தவான்கள், மிஷினரிமார்கள் எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே கொடுந்து வழி நடத்துங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த சூழ்நிலை வேலைக்காக ஜெபிக்கிறாலும் எல்லா விதமான வாசல் திறந்து ஆசீர்வதிங்க. வீடு கட்டுறாங்க. இன்னுமாக நிறைய குடும்பத்துல நிறைய காரியங்கள், பலவீனத்தோடு படுத்த படுக்கையில வயசாயிட்டு தாங்க முடியாத அளவுக்கு வீட்டுல பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி தாங்கப்பா. காலையில் ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும். இருதயத்தை சோதித்து பார்க்கிறீங்க, ஆராய்ந்து பார்க்கிறீங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கணும். கர்த்தர் குறிப்பிடுறவங்க உமக்கு பிரியமானபடி வாழ என்னோட ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் அர்ப்பணிக்கணும். கர்த்தர் குறிப்பிடுங்க. துதிகன மகிமை எல்லாம் உங்களுக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய இதனோட அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ண திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.